வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யாத்திராகமம் 33வது அதிகாரம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மோசே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை, பொதுவாகவே கர்த்தர் எப்படி சொல்லுகிற வார்த்தையை வேதத்தில் பார்க்க முடியுமானால், நான் சொன்னேன், நான் அதை செய்வேன். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இப்படி தான் பைபிளில் நிறைய பார்க்க முடியும். ஆனால் இங்கே மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன் என்று. ஹல்லேலூயா. கடந்த நாளில் என்னை ரொம்ப யோசிக்க வைத்த வார்த்தை, என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை இது. ஆண்டவரே, நீர் சொன்னதை நீர் செய்வீர். ஆமென். ஆனால் நான் சொன்னதை நீங்க செய்வீங்களா ஆண்டவரே? ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்வது அவருடைய உண்மையை காண்பிக்கிறது. நாம் சொல்லும் வார்த்தையின்படி அவர் செய்வது அவருடைய கிருபையை காண்பிக்கிறது. எனவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், காரணம் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நல்ல கவனமா கேளுங்க. நம் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அந்த பதில் நாம் கேட்டது போல தான் இருக்கணும்னு கிடையாது. ஆமென். நாம் கேட்ட பல நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட பதில் எல்லாம் நம்மை ஜெபிக்க வச்சுட்டு அவர் வேற எதுவும் செய்வார். ஆனால் ஜெபிக்க வைப்பார், கண்டிப்பாக ஜெபம் பண்ண வைப்பார். ஆனால் நாம் பெற்றுக்கொண்டது என்பது நாம் கேட்டதிலும் அதிகமாக இருக்கும். எரேமியாவை கொண்டு அப்படித்தானே சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அடுத்த வார்த்தை, நீ அறியாததும். அப்ப நீ என்ன சொல்லி என்கிட்ட கேட்கிறியோ அதை விட அதிகமா நான் உனக்கு அறிவிப்பேன் என்கிறார். அறிவிக்கிறதை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவேன் என்கிறார். இதுதான் எரேமியா 33. ஆமென். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார், அதில் தாமதம் இல்லை. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையில் பிசகாதவர். அவர் எப்படி பரிசுத்தத்தை விட்டு அவர் அங்கும் இங்கும் மாற மாட்டாரோ, அதே போல அவருடைய உண்மையிலிருந்தும் அவர் எங்கேயுமே பிசக மாட்டார். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் இந்த இடத்துல கொஞ்சம் உண்மையிலிருந்து விலகிட்டார்னு சொல்லவே முடியாது. எனவே தான் உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ இப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏதாவது தாமதமாச்சுன்னா அந்த தாமதத்துக்கு காரணம் அவர் அல்ல, நாம் என்பதை கடந்த வெள்ளிக்கிழமையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது மோசே கிட்ட சொல்றார். ஆமென். கையில் ஒரு கோலையும் பிடிச்சிட்டு இருக்கிற மோசே, திக்குவாயனான மோசே, வேற யாராவது அனுப்புங்கன்னு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கின மோசே, உன்னெல்லாம் எங்களுக்கு யார் தலைவனாய் வைத்தது என்று ஜனங்களால் தள்ளப்பட்ட மோசே, மோசே கிட்ட மட்டும் தான் பேசுவாரோ எங்க கிட்ட பேச மாட்டாரோ என்று கூட இருக்கிறவர்களால் நிந்திக்கப்பட்ட மோசே. இந்த மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன்.
மோசே இப்படி உன்னை எதிர்பார்த்திருக்க மாட்டார். நீ என்ன சொல்றியோ நான் அதை செய்கிறேன் மோசே. ஹல்லேலூயா. அதாவது நான் ஒரு காரியத்தை ஜெபத்தில் வைக்கும்போது நான் என்ன சொல்லி ஜெபிக்கிறேனோ அப்படியே அந்த காரியம் நடக்கும்போது அதில் இருக்கிற ஒரு இளைப்பாறுதல், அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அதில் இருக்கிற ஒரு சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ண எனக்கு அப்படியே. ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது ஆபிரகாமின் வேலைக்காரன் மனதிலே ஒரு காரியத்தை சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் போய் பார்க்கும்போது எப்படி நடந்துச்சு? அப்படியே நடந்துச்சு. அப்படியே நடந்ததும் அவனுடைய உதடு அவரை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. எனவே சொல்லுகிறான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்துக்காக ஜெபிக்க வைக்கிறார், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வைக்கிறார். நாம் ஜெபிக்கிற காரியத்தின்படியே நடக்கும்போது இருக்கிற அந்த சந்தோஷம். ஆமென். ஆண்டவர் எல்லா ஜெபத்துக்கும் இப்படி பதில் தருவாரான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆனால் நேற்று கேட்டது போல சாலமோனுடைய விண்ணப்பம் அவர் பார்வைக்கு எப்படி இருந்ததா? பிரியமா இருந்துச்சு. அப்ப நம்ம கேட்கிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது. நான் கேட்கறது எல்லாத்துக்கும் ஆண்டவர் இப்படி பதில் சொன்னா நாம எல்லாம் இல்லாமலே போயிருந்திருப்போம். அவருக்கு தெரியும், அப்பத்தை கேட்டால் அவர் ஒரு நாளும் கல்லு தர மாட்டார். அவர் அப்பம் கேட்டால் அப்பம் கரெக்டா தருவார். அப்ப மோசே கேட்டது அனைத்தும் என்னதான்? அப்பம். மோசே கேட்டதுல என்ன இல்லை? கல் இல்லை. நம்ம அரிசி வாங்கினா அதுல என்ன இருக்கும்? இடையில கல் இருக்கும். நம்ம முதல்ல என்ன செய்வோம்? கல்லெல்லாம் பொறுக்கி வெளியே போடுவோம்ல. நம்முடைய ஜெபத்தில் இருக்கிற கல்லெல்லாம் அவர் என்ன செய்வார் தெரியுமா? போட்டுட்டு அரிசியெல்லாம் வச்சு அப்பமாக்குவார். அப்பமாக்கி கையில் தருவார். ஆமாம். ஃபுல்லாக கல்லாவே இருந்தா கல்லப்பம் ரொம்ப டேஸ்டா இருக்குமா? மோசே கேட்டது ஃபுல்லா அப்பம், கல் இல்ல. அதனால சொன்னார், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். அதுல கல் இருந்திருக்கணும். மோசே அதுல கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் அதை சுத்திகரிக்க வேண்டி இருக்கிறது, கொஞ்சம் தூர போல் அகற்ற வேண்டியது அகற்ற வேண்டி இருக்கிறது. ஆமென். மோசே கேட்ட விண்ணப்பங்களை இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம். அது கண்டிப்பா நம்முடைய ஜெபத்தில் காணப்பட வேண்டியது. அதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறதை குறித்ததான ஒரு 3 ஆலோசனைகளை இந்த பகுதியிலிருந்து சொல்லி, மோசே கேட்ட 3 விண்ணப்பங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, மோசே விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு முன்னதாக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற முக்கியமான மிக மிக முக்கியமான காரியம், அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். ஜெப காரியங்களை சொல்லுவதற்கு முன்பதாக இந்த உறவுல கனெக்ட் ஆகணும். உறவுல கனெக்ட் ஆகணும். அதை நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா இந்த பிரசன்னத்தில் கனெக்ட் ஆகணும். அது வரைக்கும் மோசே தன் காரியங்களை சொல்லவில்லை, வெயிட் பண்றாரு. மோசே என்ன செய்கிறார் பாருங்கள். 9வது வசனம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. அது வரைக்கும் மோசே வெயிட் பண்றார். நாம் நம்முடைய ஜெப அறையில போய் உட்காரும் போது அல்லது ஜெபிக்கும்படி ஒரு இடத்துல போய் உட்காரும் போது உண்மையிலேயே 99.9% ஜனங்களும் எடுத்ததுமே ஜெபம் பண்ணி எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு எழும்பிட்டு தான் வரும். எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா அந்த மேகம் இறங்கி நிக்கிறது வரை நான் வெயிட் பண்ணணும்.
அந்த பிரசன்னத்துல கனெக்ட் ஆகிறது வரை வெயிட் பண்ணணும். இயேசுவுக்கு முன்பாக போய் இறங்கி நிற்பது வரை வெயிட் பண்ணணும். 4 வாலிபர்கள் ஒரு கட்டில் கிடையா கிடக்கிற திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. வீட்டு வாசல்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி அவனை வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருந்தா திரும்ப வந்து அவங்க தான் எடுத்துட்டு போக வேண்டி இருந்திருக்கும். வேற எங்கேயுமே அவனை இறக்கி வைக்கவில்லை. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரை சுத்தி 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 பார்க்கறாங்க. இயேசுவுக்கு முன்பாய் போய் நிற்கிறது வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, பிரயாசப்படுறாங்க. ஓட்ட பிரிச்சு இறக்கும் போது எத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பாங்க ஒன்னும் தெரியாது. எல்லாவற்றையும் தாண்டி அவனை இயேசுவுக்கு முன்பாக அந்த மேகம் வந்து இறங்குறது வரைக்கும் மோசே எதுவும் சொல்லல. யார்கிட்ட சொல்றதுக்கு? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த யோசுவா கிட்டயா, ஆரோன் கிட்ட, யார்கிட்ட சொல்றதுக்கு? வெயிட் பண்றான். எனவேதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடன் கூடிய. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். தேவனுக்குரிய மகிமையை செலுத்தும் போது நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து அவர் வரட்டும். முதல்ல அவரை வர வைங்க. அவருக்குரிய மகிமை, அவருக்குரிய கணம் அந்த பிரசன்னத்தில் கனெக்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம காரியத்தை வச்சிருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலையும் ஒருவன் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவன் ஜெபத்துக்கு நேராய் நடத்தப்படுவான். நீங்க நல்ல உண்மையா மனதார நீங்க வர்ஷிப் பண்ணீங்கன்னா உங்களால ஜெபிக்காம முடிக்க முடியாது. ஏன்னா ஆவியோடு ஆராதிக்கும் போது ஆவியானவருடைய கிரியை பயங்கரமா இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செய்கிற பிரதானமான ஒரு காரியம் என்னன்னா, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். எனவே தான் நல்ல வர்ஷிப் பண்றவங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. உங்க பர்சனல் பிரேயர்ல நீங்க நல்லா வர்ஷிப் பண்ணி பாருங்க. நீங்க டைம் செட் பண்ணவே தேவையில்லை. ஒரு 1 ஹவர்ல நம்ம ஒரு 1/2 hour வர்ஷிப் பண்ணுவோம், 1/2 hour ஜெபம் பண்ணுவோம். நீங்க டைம் செட் பண்ணாலும் அந்த 1/2 hour நீங்க பண்ற வர்ஷிப்பு அது ஆவியோடு உண்மையோடுமா இருக்குமானால், அதாவது அவரோடு அந்த பிரசன்னத்தில் கனெக்ட் ஆகுமானால் உங்களை அறியாமலே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஏன்னா உங்களை ஜெபிக்க வைக்கிறது ஆவியானவர். அப்ப அந்த உறவுல, அதாவது லைன் போனை எடுத்த உடனே யாராவது பேசிட்டு இருப்பாங்களாங்க? லைன் கிடைக்கிறது வரைக்கும் பேசாம இருப்போம். லைன் கிடைச்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருப்போம். அதே போல நம்ம வந்து இருந்த உடனே கட 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 கடன்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த லைன் கிடைக்கட்டும். அந்த பிரசன்னத்தில் கனெக்ட் ஆகும் போது நமக்கு தெரியும், இப்ப நான் பேசுறதை எல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்கிறார். அதுதான் தாவீதுனுடைய நம்பிக்கை. 6வது சங்கீதம் 9வது வசனம் என்று நினைக்கிறேன். 6வது சங்கீதம் 6 எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 9வது வசனம். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். பாத்தீங்களா? முதல்ல கேட்டாருங்கிற நம்பிக்கை இல்லாம ஏற்றுக்கொள்வார் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் ஜெபம் பண்ணது அவர் கேட்டார். முதல்ல எதை நம்பணும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு பதில் தருவார் நம்புறதுக்கு முன்னாடி நாம நம்ப வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, அவர் நான் இப்போ ஜெபம் பண்ணதை கேட்டார். இரண்டாவது என்ன நம்பணும்னா, அவர் அதை ஏற்றுக்கொள்வார். 18வது சங்கீதத்தில் தாவீது சொல்றார், கேளுங்க. 18வது சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அடுத்த வார்த்தை பாருங்க. என் கூப்பிடுதல் சந்நிதியில் போய், அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டான். என் ஜெபம் அப்படி போய் அவர் செவிகளில் ஏறிட்டு, காதுக்குள்ள ஏறிட்டு, காதுக்குள்ள ஏறிட்டு. என் அப்பா காதுக்குள்ள என்ன ஏறிட்டுன்னா என் ஜெபம் ஏறிட்டு. இனி அதை யாரும் வெளியே எடுக்க முடியாது. அப்ப என் விண்ணப்பங்கள்லாம் இப்ப எங்க இருக்கிறது? அவருக்குள்ள இருக்கிறது. ஆமென்.
அப்போ என் ஜெபத்தை அவர் கேட்டார், என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார், என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாக வேண்டுமானால் நம்மளுடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கணும். அதற்கு தான் என்ன செய்கிறது? ஸ்தோத்திர பலிகள், ஆராதனை, துதி, தேவனை மகிமைப்படுத்துதல். தேவன் அதிகமாய் மகிமைப்படுத்த ஆமென் ஆவியான அவருக்குரிய கனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு உயர்த்தப்படும் போது அங்கே ஆவியானவர் முழுமையாக ஆளுகை செய்வதை பார்க்க முடியும். அவருக்குரிய சிங்காசனத்தை துதியினால ஏற்படுத்தி கொடுத்து அவரை அமர வைத்து அவருக்கு முன்பாக எஸ்தர் அகஸ்வேருவின் அரண்மனைக்குள்ள போறா. போனதும் தன் காரியத்தை சொல்லல, முதல்ல கனெக்ட் ஆகணும். போனதும் போய் இப்படி ஆவான், இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான்னா எஸ்தருக்கு கதை முடிஞ்சது. ஏன்னா அவளுக்கான சான்ஸ் வராம அவ எங்க வரக்கூடாது? அரண்மனைக்குள்ள வரக்கூடாது. எஸ்தர் என்ன சொல்லிட்டு போறான்னா, நீங்க 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுங்க, நானும் என் தாதிமார்களும் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு போறோம். போய் பார்க்கிறேன், கிடைச்சா கிடைச்சது, செத்தா சாகுற. ஆனா உள்ள போய் காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி கனெக்ட் ஆகிறா. எப்படி கனெக்ட் ஆகிறா? இவ எதிர்பார்ப்போடு உள்ள என்றாகும் போது ராஜா தன் கையில் இருக்கிற தயையுள்ள பொற்சங்கோலை நீட்டுனது அவள் போய் அதை தொடுகிற. கனெக்ட் ஆயிட்டா. இப்போ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவ கேட்ட ஒரு காரியத்துக்கும் ராஜா நோ சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அந்த பிரச்சனத்துல கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இத்தனைக்கும் யூதருக்கு எதிரான சட்டத்துல ராஜா கையெழுத்து போட்டார். ஆமான் கையில் அந்த முத்திர மோதிரத்தையே கொடுத்துட்டார். அவர் குத்துனா கூட பிரச்சனை இல்லை, ஆமான வச்சு குத்த வைக்கிறார். அப்படி இருந்தும் பிரச்சனத்துல கனெக்ட் ஆனவ கேட்ட காரியத்துக்கு ராஜாவால நோ சொல்ல முடியல. ஆமென். நாம இன்னைக்கு வார்த்தையை நமக்கு தந்த வார்த்தையை வச்சு கேட்டே நமக்கு நடக்க மாட்டேங்குது. இனி நாம சொன்ன வார்த்தையை வச்சு கேட்டு இல்ல. அவர் நமக்கு தந்த வார்த்தையை வச்சு கேட்டே இன்னும் நம்ம நிறைய காரியத்தை பார்க்கல. இதற்கிடையில நீ நாம வைக்கிற காரியத்தை கேட்டு பார்க்க போறோமா? நீ கனெக்ட் ஆகு. ராஜாவின் பொற்சங்கோல தொடு மட்டும் நீ வெயிட் பண்ணு. மோர்தை கேட்ட சொல்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போவேன், நான் பேசுவேன். ஆனா எனக்கு ஒண்ணு தேவை. என்ன? ராஜா தன் பொற்செங்கோல நீட்டணும். ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப தேடுறதும் தட்டுறதும் கேட்கிறதும் நம்ம வேலை. திறக்கிறது வரை தட்டணும், கண்டடையது வரை தேடணும், கொடுக்கிறது வரை கேட்கணும். ஹல்லேலூயா. ஜெபத்தில் என்ன தேவை அப்படின்னா, அந்த உறவு கனெக்ட் ஆகிறது வரைக்கும் என்னால் கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் அவர் கேட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய ஜெபித்த பிறகும் அநேகருக்கு நம்பிக்கை இல்லாமல் போக காரணம் இதுதான், கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைமை செட் பண்ணாதீங்க. சில நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் கனெக்ட் ஆகலை, நமக்கு தெரியாது. உண்மையா தேடுனா ரொம்ப தேட வைக்க மாட்டார். ஆமென். சூனேமித்தியால் உண்மையா தேடுறதுனால அவ என்ன சொல்றான்னா, சற்று அப்புறத்தில் இல்லை, சற்று நேரம் கழித்தா. உன்னத பாட்டு 3:4, உன்னத பாட்டு 3:4. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம், ரொம்ப தூரம் போன உடனே எப்படி இருக்கு? அதுல கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்ச தூரம். ஏன்னா அவ உண்மையா தேடுறான். உண்மையா தேடுனா ரொம்ப தூரம் தேட வைக்க மாட்டார், கொஞ்சம். உண்மையா நீங்க அவர் சமூகத்தில் இருந்து அந்த பிரச்சனத்துல கனெக்ட் ஆகிறது வரை நீங்க அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. உங்க இருதயம் அவரிடத்தில் உள்ளதை தேடுவதற்கு முன்பதாக முதலாவது அவரை தேடட்டும். மரியாள்
அவரை தேடினாள். அதன் பிறகு அவரிடத்தில் தேடினாள். அவரை தேடாதவர்கள் அவரிடத்தில் தேடுவது நியாயமா? அவரை தேடுங்கள், அவரிடத்தில் தேடுங்கள். அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். அவரை பார்க்கணும். அந்த பிரசன்னத்துல அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அந்த ஒரு வேர்ட்ல தாங்க நமக்கு இருக்கிற கிரேஸ். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை அவர் அங்க சொல்லாம யாவருக்குங்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய். அவர் சமீபமாய் வர வைங்க. முதல்ல அவரை சமீபமாய் வர வைங்க. முகமுகமாய் பேசின பிற்பாடு மோசே தன் காரியங்களை விண்ணப்பமாய் வைக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி நான் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, பிரச்சனத்தில் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜெபங்கள் எல்லாம் சரி செய்யப்படும். நம்ம ஜெபங்கள் எல்லாம் சரியா ஆண்டவர் சமூகத்தில் போனோம்னா பிரச்சனத்தில் கனெக்ட் ஆகும். நீங்க நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்களா? நான் இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லும் போது உடனே கிளிக் ஆகும். நிறைய எதுக்கெல்லாமோ ஜோமனன்னு போயிருந்து ஜோம் பண்ணிட்டு இருப்போம். இந்த பிரச்சனத்தில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எதையோ நினச்சி ஜோமனன்னு போனோம், ஆனால் வேற எதையோ நம்ம சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும். கை தூக்க சொன்னால் எல்லாரும் கை தூக்கிடுவீங்க, எனக்கு தெரியும். எனக்கு கை தூக்கலைன்னா நம்ம வித்தியாசமாக பார்ப்போனோ. அதனால கை தூக்கிட்டு போகிற உள்ளத்துக்குள்ள, ஆண்டவரை வேற வழியில் ஆண்டவர் என்னை தயவாக மன்னித்து கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்பது வழக்கமாக இருக்கிறதுனால நான் இந்த காரியத்தில் உங்களை கை தூக்க சொல்லவில்லை. வீட்டில் போய் கை தூக்கிக்கோங்க. ஹல்லேலூயா. நமக்கு தெரியுங்க நிறைய காரியம். அதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த சர்ச் வேலை நடக்கும்போது 2017 ஏப்ரலில் வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு டிசம்பர் மாதத்தில் கையில் ஒரு காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. லாஸ்ட் சண்டேக்கு முந்தின சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை. அப்பொழுது தான் அப்படி எனக்கு ஒரு 2 hours போய் தேவ சமூகத்தில் அழணும். எனக்கு அடுத்த வாரம் அடுத்த ஒரு பெரிய பேமெண்ட் கொடுக்க வேண்டி இருக்கிறது. கையில் ஒரு காசு இல்லை. இதுவரை கிருபையினால யார்ட்டையும் ஆண்டவர் கேட்க வைக்கல. ஆண்டவர் இனியும் நான் கேட்குற நிலைமை வந்துடக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய லிமிட். அதை தாண்டிட்டேன்னா நான் விழுந்துருவேன். ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் என் லிமிட். இதை தாண்டிட்டேன்னா நான் யார்ட்டையாவது போய் கேட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே என்னால் பிடித்து வைக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், நேராக தேவ சமூகத்தில் போய், இப்போ சர்ச் ஒர்க்கெலாம் நடக்குது, இந்த மேலே தலை மட்டும் போட்டிருக்கிறது, கம்பி பில்லர் மட்டும் எழுப்பி விடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வேலை முடிச்சுட்டு போகிறத வரை வெயிட் பண்ணேன். அப்போல்லாம் சாட்டர்டே வர்ஷிப் 8 மணிக்கு. சரி, 6 மணிலேருந்து 8 மணி வரை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதில் சல்லியெல்லாம் அடித்து போட்டிருக்கிறாங்க. சல்லி கம்பி, அப்புறம் ஒரு பக்கம் சல்லி மணல் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு இடையில போய் உக்காந்துருந்தோ விழுந்து கிடந்தோ ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவர் எனக்கு இது தேவை, எப்படியாவது இந்த வாரத்தில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். ஒரு 2 hours ஜெபம் பண்ணிவிட்டு 8 மணிக்கு வர்ஷிப் நடத்த போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எல்லாரும் போகிறதோட வெயிட் பண்ணேன். எல்லோரும் 6-6:15 எல்லாம் போயிட்டாங்க. அப்படியே உக்காந்து என் தேவையை சொல்லி ஜெபம் பண்ணதுக்கு ஆரம்பிக்கும் போதே தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டது. கிட்டத்தட்ட அது 8 மணி வரை, 8 மணின்னா ஒரு 8 மணி கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் என் வாயில் ஒரே ஒரு வார்த்தையை தான் வச்சு ஆண்டவர் ஜெபிக்க வச்சுட்டே இருந்தார். என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறை இல்லப்பா. இதை மட்டுமே சொல்ல வச்சிட்டு இருந்தார். குறையில்லை, குறையில்லை, குறையில்லை. நான் பார்க்குறேன் டைம் ஆகிட்டு இருக்கு, நான் இன்னும் என் விஷயத்தையே அவர்கிட்ட சொல்லல. குறையில்லை, குறையில்லை, குறையில்லைன்னே சொல்ல வச்சிட்டு இருந்தார். கடைசி வரை என் குறைய சொல்ல வைக்கல. குறையில்லை. அப்போதான் புரிந்து கொண்டேன், அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை சும்மா பாட வைக்கல, என் வாயில விசுவாச அறிக்கையை செய்ய வைத்தான். நீ இப்படி சொல்லு, இதுவரை நடத்தினதை திரும்பி பாரு. நீ பேமெண்ட் கேட்கும் போது இல்லைன்னு இதுவரை உன்னை நான் சொல்ல விடல. ஆமாம், இனியும் நான் சொல்ல விட மாட்டேன். ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு கீழே வந்தேன். அப்போதான் நான் புரிந்து கொண்டேன். ஆமாம், நம்ம அந்த லைனில் போகும்போது, ஆமாம், அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க.
நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்துறாருன்னா நம்மை சரியா ஜெபம் பண்ண வச்சதுக்காக. இந்த பிரசனத்துல கனெக்ட் ஆகுறத ஒரு வெயிட் பண்ணி பாருங்க. புலம்பணும்னு போயிருப்பீங்க, துதிச்சிட்டு வருவீங்க. கனெக்ட் ஆகுறத வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு நம்மால நேரம் கொடுக்க முடியலன்னா வேற தேவன் தந்த நேரத்தை நம்ம எதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்? எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னா அப்போ அந்த நேரம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எதுக்காக? சரி, ஆண்டவர் சொல்றார், சரிப்பா நீ சம்பாதிக்கிறதுக்கு 1000 காரியம் இருக்கட்டும், விட்டுரு, நீ உன் பாட பார்த்துக்கோன்னு மட்டும் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாங்கன்னா நம்ம பாடெல்லாம் பார்க்க முடியாது, பாடுபடுறதை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியும். இல்லை, எனக்கு ப்ரேயர் பண்ணலாம் டைம் இல்லை ஆண்டவரே, நான் அப்படி இப்படி. சரி, நீ பார்த்துக்கோ. நீவும் உன் கையை நம்ப ஆரம்பிச்சிட்டல, உன் சுயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டல, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மட்டும் ஆண்டவர் பேசாம இருந்துட்டாருன்னா எப்போ காற்று அடிக்கும்னு தெரியாது. அமைதியா இருக்கிறது வரைக்கும் இயேசு தூங்கினாலும் பீட்டருக்கு பிரச்சனை கிடையாது. சூழ்நிலை அமைதியா இருக்கும் போது இயேசு தூங்கினாலும் இவங்க யாருக்கும் என்ன கிடையாது? பிரச்சனை கிடையாது. காற்று அடிக்கும் போதுதான் பிரச்சனை. ஏன்பா அந்த காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருந்தேன், என்கிட்ட பேசணும்னு உன்னால என்ன எழுப்ப முடியல? கரெக்டா? காற்று அப்போ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத, என்னால ஹேண்டில் பண்ண முடியாத எத்தனையோ காரியங்கள் என்னை சுற்றி இருக்கிறது என்பதை நான் உணரணும். ஆமென். நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம கையில இருக்கு, நம்ம பிடியில இருக்குன்னு. ஒரு காற்று தான் நம்மால ஹேண்டில் பண்ண முடியாத, நம்மால ஃபேஸ் பண்ண முடியாத காரியங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. அப்ப நமக்கு எப்பவுமே யார் தேவைன்னா, எப்பவுமே அவர் தேவை. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி வர இயேசு தூங்கிட்டு இருந்தார், யாரும் எழுப்பல. ஏன்? பேதுருவால ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஒரு காத்து தான், ஒரே காத்து, அவ்வளவுதான். உமக்கு கவலை இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த உறவுல கனெக்ட் ஆகிறது மிக மிக அவசியம். அந்த சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ண முன்னாடி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல துதிங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருங்க. பிரசன்னத்தில் கனெக்ட் ஆகும்போது எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, நம்முடைய இருதயம் எல்லாம் அப்படி லகுவாகும். ஏனென்றால் அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். மெழுகு போல நம்ம இருதயம் அப்படி கட்டிய கடினமா பாரமா இருக்கிற அந்த அனுபவம் எல்லாம் ஆமே கொஞ்சம் கொஞ்சமா அது சால்வ் ஆகும். அப்போ நமக்கு தெரியும், நம்ம ரூம்ல நம்ம தனியாக தான் இருப்போம், நம்ம சோஃபால உட்கார்ந்துருந்து நம்ம பக்கத்தில் அவர் இருக்கிறது போல நம்மளால உணர முடியும். நம்ம முன்னாடி அவர் நிற்கிறது போல, முன்னாடி நிற்கிறது போல நம்மால ஃபீல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம பேச ஆரம்பிச்சிடணும். மோசே அதுவரை வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அடுத்ததாக ஜெபத்துல கவனிக்க வேண்டிய 2வது காரியம், நேரம் போயிட்டு இருக்கிறது, நான் வேகமா சொல்லுகிறேன். ஆமென். 12வது வசனத்தை பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவர் இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கு. இப்போ நல்ல கவனிங்க. ஜெபத்துல கவனிக்க வேண்டிய 2வது காரியம் என்ன தெரியுமா? நாம் அவருடைய கிருபையை முன்வைத்து விண்ணப்பங்களை வைக்கணும். நாம் நம்முடைய நீதியை வச்சு வைக்க கூடாது, அவருடைய கிருபைகளை வைத்து வைக்கணும். ஒருவேளை நாம ஃபுல்லா நல்லாவே வாழ்ந்திருப்போம், எசேக்கியாவின் ஆரம்ப நாட்களை போல. அப்படி வாழ்ந்தா நமக்கு
நம்ம நீதியை வச்சா என்ன கிடைக்கும்னா நம்முடைய நீதிக்கு தக்க பலன் தான் கிடைக்கும். அவருடைய கிருபையை வைக்கும் போது அவருடைய கிருபை என்பது மகா பெரிதா இருக்கிறது. தானியேல் சொல்றாரு, நாங்கள் எங்கள் நீதியை நம்பி கேட்கவில்லை, உம்முடைய இரக்கங்களை நம்பி கேட்கிறோம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் நான் இப்படி இருந்தேன் ஆண்டவர், நான் அப்படி இருந்தேன் ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த மோசே ஆண்டவர் நான் உங்களுக்காக 40 வயசுல நான் எகிப்தை விட்டவன் கேட்கல. ஆண்டவரே நான் கேட்க போறேன், உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சது, நான் கிருபையை வைத்து கேட்கிறான். ஒரு நாள் நாம் நம்முடைய நீதியை வச்சு கேட்க கூடாது. நீதியை வைத்து கேட்டால் நீதிக்கு தக்க அவர் அளந்து தருவார். இரக்கத்தை வச்சு கேட்டா, கிருபையை வச்சு கேட்டா அளவில்லாமல் தருவார். ரூத்தின் நற்கிரியைகள் போவாசுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை பாருங்கள், 11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததையும் நீ உன் தகப்பனையும் தாயும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அதாவது நகோமியை நீ தனியா விடாம நீ செய்த அந்த நற்கிரியைகள், அந்த நல்ல காரியங்கள் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்று சொன்னதும் 13வது வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு உடனே நான் இப்படி செஞ்சேன்ல, எனக்கு அதனால இது கொடுங்க அது கொடுங்க டிமாண்ட் பண்ணல. நாம் நம்முடைய நீதியை வைத்து கேட்டால் அந்த காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்துல டிமாண்ட் பண்றோம். ஆனால் அவள் திரும்பியும் எதை வச்சுதான் கேட்கிறானா? தயை. தயை வைத்து அவள் கேட்டது அவளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த கட்டளை தான் என்ன தெரியுமா? முதலாவது, நீ இங்கே வந்து அப்பம் புசி. அது மாத்திரமல்ல, 15வது வசனம், அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில். இதெல்லாம் அவன் நினைச்சு பார்க்கல. அங்க அவருடைய வேலைக்காரங்க கூட இருந்து அப்பம் புசிக்கிறதெல்லாம் அவன் நினைத்து பார்க்கவில்லை. அவ வயல் வெளியில வரும்போது அவளுக்கு நினைவில் இருந்து ஒன்னே ஒண்ணுதான், நானும் என்னுடைய மாமியாரும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கதிர் வேணும். ஆனா அவ தயை வைத்து கேட்கும் போது அவள் நினைத்திராத காரியங்கள் போவாசினிடத்திலிருந்து கட்டளையாய் புறப்படப்படுகிறது, கட்டளையாய் பிறப்பிக்கப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவர் நான் இவ்வளவு கேட்டோம் நீங்க செய்யாம இருக்கிறீங்கன்னு நம்ம பல நேரத்தில் சொல்லுவோம். நான் இவ்வளவு கேட்டேன் எனக்கு நீங்க செய்யல. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன வச்சிட்டோம்னா நம்முடைய நீதியை கொண்டு வைக்கிறோம். இந்த மோசே பாருங்க, கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் அதை எதையுமே எடுத்து வைக்காம, உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா எனக்கு இது கொடுங்க ஆண்டவரே, உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா எனக்கு இது தாங்க ஆண்டவரே, உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா க்ளோரி. ஜெபிக்கும் போது அவருடைய இரக்கங்களை, அவருடைய கிருபைகளை, அவருடைய தயவை முன்வைத்து நாம் ஜெபிப்போமானால், ஆமென், அந்த ஜெபத்துக்கான பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே மோசே நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னா நான் மட்டும் இப்படி சொல்றது பிடிக்காது. அப்படி சொன்ன ஒரு தீர்க்கதரிசியை சொல்லுங்க பைபிள்ல, எலியா. அப்படி சொன்னவனை தான் கூப்பிட்டு உட்கார வச்சு நிக்க வச்சு சொல்றாரு, எலியா நீ மட்டும் கிடையாது, 7000 பேர் இருக்காங்க. ஆண்டவர் நான் மட்டும், ஆண்டவர் எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும். இது ஆண்டவருக்கு பிடிக்காது இப்படி சொல்றது. எல்லாரும் போய் நாம மட்டும் நிக்கிறோம்னா கர்த்தருடைய தயவு அவ்வளவு பெருசா நம்ம மேல இருக்குதுன்னு அர்த்தம். என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவரே எத்தனை பேர் விழுந்ததுக்கு அப்புறமும் என்ன நிக்க வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, என் குடும்பத்துல இவ்வளவு பேர் இருந்தும் என்ன தெரிந்தெடுத்தீரே ஆண்டவரே.
அதாவது நான் கண்டடைந்தேன் என்று சொன்னால் அங்கே நான் என் அறிவை சொல்லுகிறேன். என்னை அவர் கண்டடைய பண்ணினார் என்று சொன்னால் நான் அவர் கிருபையை சொல்றேன். பல நேரத்தில் கிருபையை சொல்றோம் சொல்லி நாம் நம்முடைய அறிவை, நம்மை ஞானவான்களை காண்பிக்க முயற்சிக்கிறோம். நான் அது இப்படி போனேன், நான் அது படிச்சதுனால நான் இப்படி இல்லை, என்ன படிக்க வைத்தார். ஏசாயா நிருபத்தை கந்தாக ராஜஸ்திரியின் மந்திரி படிக்கிறான், அவர் படிக்க வைத்தார். அவனுக்கு அது விளங்குதுன்னா அவர் விளங்க பண்ணினார். இன்னைக்கு காலையில இந்த செய்தியை நேற்று இரவு தியானிச்சுட்டு இன்னைக்கு காலையில் எழுதும்போது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி இது பார்த்துருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பேசியிருக்கிற ஞாபகம் இருக்கிறது. அதனால நல்ல அது கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தேடுறேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. மொபைலில் அந்த ஆப்ட் வேர்டெல்லாம் போட்டு பார்க்குறேன், எதுலேயுமே தேடலை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து டயர்டாக, ஐயோ அந்த வார்த்தை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு, ஆண்டவரே எனக்கு காட்டி கொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அதே வேர்டு அப்படியே காட்டி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ரொம்ப ஓவராக ட்ரை பண்ணும்போது ஆண்டவர் கப்பலின் பின்னணியத்தில் படுத்து தேடு நீ தான் தேடி கண்டுபிடிப்பிய, நீ பெரிய ஆளாச்சே, தேடு இல்லை ஆண்டவரே. ஒன்று தான் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு, மொபைல் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, தேடு இல்லை ஆண்டவரே. அப்புறம் தான் புரிஞ்ச ஒரு வசனத்தை கூட நம்மளால தேடி கண்டுபிடிக்க, ஒரு வசனத்தை கூட முடியாது. ஒரு வசனத்தை கூட தேடி கண்டுபிடிக்க லாயக்கு இல்லாதவன் தான் நான். அவர் காட்டி தந்தார், அப்படியே காட்டி தந்தார். கிருபையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கிருபையை முன்வைத்து, ஆண்டவரே உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சுன்னா எனக்கு இந்த காரியத்தை ஒன்று செஞ்சு கொடுங்க ஆண்டவரே. உங்க கண்ணில் எனக்கு கிருபை. ஜெபத்துல நம்முடைய சுய நீதி எக்காரணம் கொண்டு வந்துடக்கூடாது. வந்துட்டுனாலே மனமேட்டிமே வந்துடும். எசேக்கியா தன் நீதியை, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும். கர்த்தர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்றார். அப்படி சொல்லி விட்டிருந்தா கூட ஓகேன்னு அடுத்து சொல்ல, உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா என்ன மறந்துட்டார்னா, அவர் கேட்டதுன்னு பரவாயில்ல, நான் அப்போ கரெக்டா நடந்திருக்கிறேன், அவர் எனக்கு தந்தார். ஆனா அவன் அழுததை மறந்துட்டான். எசேக்கியாவை எப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 15 வருஷம் கிடைச்சது? நான் இப்படி கேட்டேன் அதனால எனக்கு கொடுத்தார். நான் இப்படி நடந்தேன் அவருக்கு முன்னாடி, எனக்கு அவர் 15 வருஷம் கொடுத்தார். ஓகே, எசேக்கியா அழுததை மறந்துட்டான். நீ இப்படி நடந்தா கிடைக்கும்னு தெரியும்ல, அப்ப எதுக்கு அழுத? அவர் உண்மை உள்ளவர் அல்லவா? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்தேன் என்பது நினைத்தருளும். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கார். ரைட், வேற என்ன சொல்ல போறான்? அடுத்து அழுறான். அழுததும் பார்க்கிறார். அதுதாங்க கிருபை, அதுதான் கிருபை. உன் கண்ணீரை கண்டேன் என்றே முகம் வாடியா, தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள் ஈரனணிஞ்சால் தெய்வத்தின் மிழி நீரையும். அதுக்கு பிறகு பைபிள் சொல்லுது, அவன் தன் உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமை உள்ளவனானான். நான் என் நீதியை வச்சு கேட்கும்போது நான் எப்படி சாட்சி சொல்லுவேன்? நான் என் நீதியை வச்சு கேட்டு ஒரு காரியம் எனக்கு கிடைச்சிட்டு நான் சாட்சியில் என்ன சொல்லுவேன்? என் ஜெபத்தை கேட்டாருன்னு 5 நிமிஷம் சாட்சி சொல்றேன்னா கடைசி 10 செகண்ட் தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்லுவேன். 4 நிமிஷம் 50 செகண்ட் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் எப்படி நடந்தேன் தெரியுமா அவருக்கு முன்னாடி? நான் வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் பண்ணுகிறவன். கடைசியில் பின்னாடி இருந்து பாஸ்டர் டைம் ஆச்சு சொன்னோன்னே கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தந்தார். ஸ்தோத்திரம், முடிஞ்சு.
டைம் ஆச்சு, சீக்கிரம் சாட்சி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், முடிஞ்சு. இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தான் சாட்சிக்கே கொடுக்கிறது. என்ன பிரச்சனை தெரியுமா? நாம் பார்க்க வேண்டியதை பார்க்க தவறிட்டோம். அவர் கண்களில மோசே கிருபையை பார்த்து கேட்கிறான், இந்த கிருபை கிடைச்சதுன்னா நான் கொஞ்சம் காரியம் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு செஞ்சு கொடுங்கப்பா, எனக்கு வாய்க்கு பண்ணி கொடுங்கப்பா. யாருங்க இந்த மோசே? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சாட்சி பெற்றவன். இந்த சாட்சிக்கு பாத்திரவனை நம்மில் ஒரு ஆள் இருக்க முடியுமா? நாம வேணா சொல்லுவோம், அவர் சொல்லணுங்க. அவருடைய 7 கண்களும் உலாவிக் கொண்டிருக்கிறது. என்ன 7 கண்கள் உலாவுகிறதுனால், அவருடைய 7 என்றால் பூரணம். அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எதை அவருக்கு மறைக்க முடியும்? அப்படி சாட்சி பெற்றவன் தன்னுடைய உண்மையை வைத்து கேட்கல, அவருடைய கிருபையை வைத்து கேட்கிறான். கிருபையை வச்சு நம்ம கேட்கிறோம்னாலே நம்ம கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ண மாட்டோம், நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம கிருபையை வச்சு கேட்கிறோம்னா நமக்கு பின்னாடி இருந்து கதிர் பொறுக்கிறவர்களை நாம ஈனம் பண்ண மாட்டோம். ஆயக்காரன் தன் பரிசேயன் தன் நீதியை வைத்து கேட்டதுனாலதான் பின்னாடி இருந்த ஆயக்காரனை ஈனம் பண்ணான். உனக்கெல்லாம் என்ன தெரியும்? இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த பரிசேய ஸ்பிரிட் இருக்கிறது. நல்லவங்க தான், நல்ல ஊழியம் செய்யறவங்க தான், நல்ல காரியம் தான், எல்லாம் தான். ஆனா அந்த பரிசேய ஸ்பிரிட் இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற ஆயக்காரனை பார்த்து ஈனம் பண்ணுகிறது. ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர். நமக்குள்ள இந்த பரிசேய ஸ்பிரிட் வந்துடக்கூடாது, ஈனம் பண்ணக்கூடாது யாரையும். ஆமென், ஆமென். ஆண்டவரே, நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திர பலி ஆண்டவரால் அங்கீகரிக்க முடியல, எனவே தான் அங்கிருந்து தூரமாய் வந்துட்டார். வந்துட்டு அவன் ஆயக்காரன் பக்கத்தில் நின்று சொல்றார், அவன் அல்ல இவனே. நமக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களை இவன் என்போம், தூரத்தில் இருக்கிறவர்களை அவன் என்போம். அதை வேடிக்கையா சொல்லுவேன். ஆயக்கார் பரிசையன், கொஞ்சம் இந்த மானிட்டர் கம்மி பண்ணுவான். பரிசையன் ஃப்ரெண்ட்ல வந்து ஸ்டேஜ் பக்கத்தில் உட்காந்துட்டான், ஆயக்காரன் வாசல் வந்து உட்காந்துட்டான். பரிசையன் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்டேஜில் இருந்த ஆண்டவர் இறங்கி வாசல் பக்கமா போயிட்டார். சிலர் ஜெபம் பண்ணி ஆண்டவரை வர வைப்பாங்க, சிலர் ஜெபம் பண்ணி ஆண்டவரை, ஆமென், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க, என்ன ஜெபம் பண்ணி விரட்டி விட்டுட்டாங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. எனவே தான் ஏசாயா சொல்லுகிறார், எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவன் ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய 2வது காரியம், நம்ம எதை வைத்து கேட்கிறோம்? ஆண்டவர் உங்க இரக்கத்தை வச்சு, உங்க இரக்கத்தை வச்சு, உங்க கிருபையை வைத்து. ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய 3வது காரியம் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததா, எனக்கு கிருபை கிடைத்ததானா, நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஜெபத்தில் அடுத்த வார்த்தை, இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை. அடுத்த வார்த்தை பாருங்கள், 16வது வசனம். எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை. 34வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால்
எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் எங்கள் நடுவில் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமது சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். இந்த வார்த்தையில் ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சிங்களா? ஜெபிக்க போனது மோசே, பிரச்சனத்தில் கனெக்ட் ஆனது மோசே, கண்களில் தேவன் கிருபை கிடைக்க பண்ணது மோசேக்கு. ஆனாலும் மோசே தன்னுடைய ஜெபத்தில் தனக்காக மட்டும் ஜெபிக்காமல் தன் ஜனத்தையும் ஜெபத்துக்குள்ள கொண்டு வரான். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபமும் இப்படிதான். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நீ பசியில் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆகாரம் தாங்கன்னு நீ கேட்கறது ரைட்டு, ஆனால் நீ உனக்கு மட்டும் கேட்கக்கூடாது. இதே போல பசியில் இருக்கிற அநேகர் உண்டு, அவர்களை உனக்கு தெரியாது, ஆனால் அவர்களையும் போஷிக்கிற பிதா உன் பிதாவா இருக்கிறதுனால நீ அவர்களுக்கும் சேர்த்து கேளு. நம்முடைய ஜெபத்தில் முதல்ல நம்ம குடும்பத்தை கொண்டு வரணும். மோசே ஜனங்களை கொண்டு வர்றாருன்னா மோசே ஜனத்துக்கு லீடரா இருக்கிறார். குடும்பத்தை கொண்டு வரணும். நாம் நமக்காக என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை நம் குடும்பத்துக்காக கேட்கணும், நம் சொந்தங்களுக்காக கேட்கணும். நாம் அப்படி கேட்க மாட்டோமே, ஆண்டவரே அவனை விட என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏன்னா நம்ம பிரேயரே நம்ம இப்படி கொண்டு வந்தா நம்ம ஜெபத்தை என்ன செய்ய வேண்டும்? இங்க மோசே பாத்தீங்களா, எனக்கு உங்க கண்ணில் கிருபை கிடைச்சதுன்னா எங்களுக்காக எழுந்தருளும், எங்களை கொண்டு போகாதிரும், எங்களை மன்னித்தருளும். ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஆஃபர் வைக்கிறார். என்ன ஆஃபர் வைக்கிறார்னா, மோசே இந்த ஜனங்கள் என்னை விடு மோசே, நான் இவங்களை அழிச்சிடுறேன், ஒன்ன பெரிய ஜாதியாய் மாற்றுன்னு ஒரு பெரிய ஆஃபர் வைக்கிறார். என்னுடைய ஒரு கேள்வி, இப்படி ஏதாவது ஒரு ஆஃபரை கர்த்தர் யாருக்காவது வச்சிருக்கிறாரா? ஏன் வைக்கல? வச்ச ஆமேன்னு சொல்லி இந்த ஆஃபரை வாங்கிருவோன்னு அவருக்கு நல்லாவே, உன் சொந்தக்காரங்க எல்லா கதையும் நான் முடிச்சிறேன், ரொம்ப பிரச்சனை பண்றாங்கல்ல, ஒன்னா உருவாக்குறேன்னா, ஆண்டவரே இதுக்காக அல்லவோ நான் இத்தனை காலம் தெரியும், அதனால வைக்கல. ஆமே. மோசே காலில் விழுந்து கெஞ்சினான். ஏன் ஆரோன் மிரியா மேல அவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? ஆரோனுக்கு தெரியல, மோசே கெஞ்சினதுனால தான் இன்னைக்கும் ஆரோன் உயிரோடு இருக்கிறான். ஆரோன் நீ சீனியர் தான், அவன் எல்லாம் ரைட்டு தான், ஆனா மோசே கெஞ்சினதுனால தான் இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. அதனாலதான் மோசேக்கு அகைன்ஸ்டா பேசின அவரால் தாங்க முடியாது, அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. க்ளோரி. ஜனத்தை கொண்டு வர உள்ள கிருபை என்பது அவ்வளவு பெரிதா இருக்கிறதுனால நாம் நமக்காக மட்டும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், நான் சாட்சியை சொல்லி இருக்கிறேன், அவர்கள் ஓட்ட முடிகிறது வரைக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். ட்ரெயின்ல போன ட்ரெயின்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம், எங்க போனாலும். ஒரு நாள் கேட்டேன், ஏன் இப்படி இவ்வளோ உற்சாகம் வர காரணம் என்ன? அப்பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னாங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டினார். இந்த தரிசனம் எப்படி என்றால், என் வீட்டில் பைப்பில் நல்ல தண்ணி வருது, நான் என் வீட்டில் இருக்கிற அத்தனை குடங்களையும் வைத்து பிடித்து விட்டேன், ஆனாலும் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. உடனே நான் என்ன செய்கிறேன், இந்த தண்ணி எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது, நமக்கு தேவையானது கிடைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு நான் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போய் சொல்கிறேன். எல்லாரும் குடத்தை கொண்டு வந்து தண்ணீர் நிறைய பிடித்து கொண்டு போனார்கள். கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் உனக்கு பாராட்டின கிருபையை உன் குடும்பத்தோடு விட்டுறாத, எல்லாருக்கும் போய் இதை சொல் என்றார். அதிலிருந்து நான் எனக்கு கொடுத்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக, அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, நான் எனக்கு தெரிந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். மோசே அந்த கண்களில் இருக்கிற கிருபையை பார்க்குறான். இதை நான் மட்டும் அனுபவித்தா போதாதே, எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரையும் உள்ள கொண்டு வரா. கர்த்தர் எல்லாத்துக்கும் எஸ் சொல்றார்.
மோசே நீ உனக்காக வேணா கேளு, நான் தாரேன். ஆண்டவர் அதான் கிருபையை வைக்கிறான். தன் நீதியை வைத்திருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் உம்முடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய நீதியை வைத்திருந்தால் மோசேக்கு மட்டும் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கும். ஆனால் அவருடைய கிருபையை வைத்ததுனால ஜனத்துக்கும் சேர்த்து தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எசேக்கியா தன் நீதியை வைத்ததுனால அவனுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது, மனாசேக்கு போச்சு. ஆனால் தாவீது அவருடைய கிருபையை வைத்ததுனால தலைமுறை தலைமுறைக்கும் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் அப்படி இருந்தேன்னு சொன்ன ஓகே வச்சுக்கோ, ஆனால் தலைமுறைக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்? அது தலைமுறைக்கு எப்படி அது பெருகும்? ஆண்டவரே, அதனால தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு. அந்த இடத்துல தாவீது சொல்றார், ஆண்டவர் நான் உம்மை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அதனால நோ, ஒருவன் தன்னை அடியான் என்று சொல்லுகிறான் என்றாலே அவன் தேவனுடைய கிருபையை மட்டும்தான் நம்பி இருக்கிறான் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உமது அடியானின் வீடு. இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. ஆமென். அடுத்து ஒரு 3 காரியம் எழுதி வச்சிருக்க, நான் நேரம் போனதுனால் அதை இப்போ சொல்லி முடிக்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை நாளைக்கு தொடர்ந்து பேசுகிறேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் இந்த அனுபவம் எனக்கு தேவை. ஆண்டவரே இந்த ஜெப, இப்படி ஒரு ஜெப அனுபவத்தை, ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில் இந்த அனுபவம் இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்குள்ள இந்த அனுபவத்தை தாங்க. மோசே ஜெபித்த இந்த ஜெப அனுபவம் கர்த்தர் எனக்கு தருவீர். முழங்கால் போட முடிந்தவர்கள், எல்லாரையும் நான் சொல்லலை, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் இந்த அனுபவத்தில் நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எனக்கு ஒவ்வொரு முறை நான் உங்கள் சமூகத்தில் அமரும் போதும் நான் உங்கள் பிரசன்னத்தில் கனெக்ட் ஆகணும்ப்பா. கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணி அருளுவீராக. ஆண்டவர் ஏனோ தானோன்னு நான் என் விண்ணப்பங்களை சொல்லக்கூடாதப்பா. உங்கள் பிரசன்னத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் எனக்கு இந்த அனுபவத்தை தாங்கப்பா, இந்த அனுபவத்தில் எனக்கு ஜெபிக்க வைங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை நான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டைம் பார்க்குறேன். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த நிலை மாறட்டும்பா. எப்படி அந்த மேகம் இறங்குறது வர, ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்னு போய் அமரும் போது எனக்கு அந்த மேகம் இறங்கணும். ஆண்டவரே மேகம் இறங்கணும். ஆண்டவரே எலியா பார்த்தீங்களா, ஒரு கையளவு மேகம் எழும்புறது வர அவன் விழுந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, என் ஜெப அனுபவம் இப்படி இருக்கணும்னு விரும்புறவங்க 2 கரங்களை உயர்த்தி நீங்க இப்ப கேளுங்க. உங்களோடு ஆண்டவர் பேசினார் அல்லவா, என்ன சொல்லி கேட்கணுமோ கேளுங்க. ஆண்டவர் நான் எங்க போய் ஜெபிக்க உட்கார்ந்தாலும் அந்த மேகம் இறக்கணும், அந்த முகமுகமா பேசணும். நிறைய ஜெபிக்கணும்னு முடியுதுப்பா, நிறைய ஜெபிக்கணும்னு வாஞ்சிக்கிறேன்ப்பா, ஆனா என் மாம்சத்துல முடியல. ஆனா அந்த மேகத்துக்குள்ள இருந்தா என்னால முடியும். மோசேக்கு அதனாலதான் இரவும் பகல் 40 நாள் எப்படி சாப்பிடாம இருக்க முடிந்தது தெரியுமா? மேகத்துக்குள்ள இருந்தான், அந்த உறவுல இருந்தான். அந்த உறவுல இருக்கணும், அந்த உறவுல இருக்கணும். எனக்கு இந்த அனுபவம் வேணும். என் வீடு அது குடிசையோ அது எதுவோ ஆகட்டும், ஆனா நான் முழங்கால் போடும் போது அந்த மேகம் இறங்கணும், அந்த மேகம் இறங்கணும், அந்த மேகம் இறங்கணும். கேளுங்க, என் வீட்டுல மேகம் இறங்கணும். நான் ஜெபிக்க முழங்கால் போடும் போது மேகம் இறங்கணும். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கையில் மேகம் இறங்கணும். என் வீட்டு மேல கர்த்தருடைய மேகம் இறங்கணும். உங்க மேகம், ஆண்டவரே அந்த மேகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை பேர் இப்படி ஏங்குறீங்க? என் வீட்டு மேல உங்க மேகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவரே உங்க மேகம் இறங்கட்டும். ஜெபம் பண்ணுங்க.
கேளுங்க. என் குடும்பத்தின் மேல அந்த மேகம் இறங்கட்டும். ஆன்லைன்ல பாக்குறவங்க இந்த டைம் எந்த கமெண்டும் நீங்க டைப் பண்ண கூடாது. ஜெபம் பண்ணுங்க. அந்த மேகம் இறங்கட்டும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது போல உங்க கிட்ட பேசணும். உடைய மேகம் இறங்கட்டும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது போல உங்க கிட்ட பேசணும். சொல்லுங்க, வாயை திறந்து ஆண்டவர்ட்ட. அந்த மேகம் இறங்கட்டும்பா. விரும்பி கேட்கிற, வாஞ்சியோடு கேட்கிற, நெஞ்செல்லாம் துடிக்குதுப்பா. அந்த மேகத்தை பார்க்கணும்பா. ஆண்டவரை ஜெபிக்க அமரும் போது அந்த பிரச்சனத்துல கனெக்ட் ஆகிற அனுபவம், அந்த மேகம் இறங்கணும். உங்ககிட்ட பேசுறது போல வேற யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல ஆண்டவரே. உங்க கூட உறவாடிட்டே இருக்கணும்பா, உறவாடிட்டே இருக்கணும்பா. எங்க மனதை நாங்க உங்ககிட்ட ஓபன் பண்ணறோம். உங்க கூட அந்த மேகம் இறங்கட்டும். அந்த மேகம் இறங்கட்டும். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மேகம் அவன் பிரவேசிக்கையில் இறங்கிட்டு, அந்த மேகம் எங்களுக்காக காத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Glory, glory, glory. Lemro Shantanare மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின ஆமென். ஆலயம் முழுவதோ, எல்லாரும் சொல்லுங்க, எங்க வீடு முழுவதோன்னு சொல்லுங்க. எங்க வீடு முழுவதோ மேகமேன்னு பாடுங்க. மேகமே, மேகமே, போதுமே எல்லாம். மேகமே, மேகமே, மகிமை ஷேரே மமம்ரோ லரமம்ரோ. எல்லாம் ரெண்டு கைகளை விரித்து தலைகளை வானத்துக்கு ஏறெடுத்து வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகனென்று நித்தம் மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, இறங்கி வாங்கப்பா. நாளிலே இறங்கி வா.
இறங்கி வாரும் ஆவியானவர். ஒவ்வொரு வீட்டின் மேல உங்க மேகம் தங்கட்டும்பா. மேகம் இறங்கி வரட்டும். ஒரு பல கமரமா சந்தனரலரா. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே இயேசுவே நடக்கும் பாதைதனை நாளோறும் காற்றுமே, நடக்கும் பாதைதனை நாளோறும் காற்று மேகமே மேகமே மகிமை மேகமே மேகமே நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றே வேறு நின் மகா கிருபைக்கு நின் மகா கிருப 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 நான் ஸ்துதி சேடும். பரிசுத்த பிதாவை நல்ல தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 3 நாட்கள் கூடுகையின் 2வது நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஜெபிக்க வைத்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசினீர், கற்று தந்தீர், காண்பித்து தந்தீர், உணர்த்தினீர். அப்பா, இந்த அனுபவம் எங்கள் ஜெபமாய் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொருவர் மேலும் உடைய பிள்ளைங்க ஜெபிக்க அமருகிற இடத்துல உங்க மேகம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. மேகம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த அனுபவத்தை ஆண்டவரே உணர்ந்து ருசித்தறிய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அருளும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும், ஆசீர்வதியும். மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.